ஆம்பல் மலர்களும் செங்கல் நீர் மலர்களும் தங்கள் இதழ்களை அசைத்து பாவையை போற்றி பாட யோகிகள் அவள் அருள் பெற கோவில் நோக்கி செல்கின்றனர். நமக்கோ வீடு தேடி வருகிறது தினம்தோறும் திருப்பாவை. அதை தருகிறது ஸ்டார் விஜயின் மார்கழி வைபவம். நாம் காண்பதிலும் கேட்பதிலும் உணர்வதிலும் உட்பொருளாய் இருப்பது கோதை. ஆண்டாளே கதியென அவள் தாழ் அடைவோருக்கு ஆனந்தமே அமையும். வாழ்வு வைபவமாய் திகழும். அடுத்து வருவது ஆண்டாளும் சரணாகதியும். மார்கழி வைபவத்தில் 30 தப்பாமல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டாளும் சரணாகதியும் என்கிற விஷயத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சரணாகதி என்கின்ற சொல் அதற்கு என்ன பொருள் என்றால், எல்லா பொறுப்புகளையும் இறைவனுடைய திருவடிகளிலே ஒப்படைத்துவிட்டு நீயே என்னை காக்க வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொள்வது. இதுதான் சரணாகதி. இது உயர்ந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயம். இது துவமேவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனா மதிஹி சரணாகதிஹி என்று இந்த சரணாகதிக்கு ஒரு இலக்கண வாக்கியம். இது லக்கண வாக்கியம் என்று சொல்லுவார்கள். அதாவது நீயே எனக்கு உபாயமாவாய் என்று அந்த இறைவனுடைய திருவடிகளிலே நம்முடைய அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறோம். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அவனை நோக்கி நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அகிஞ்சனஹா அகதிஹி, நான் உயர்ந்த பேற்றை கேட்கிறேன், அந்த பயனை பெறுவதற்குரிய தகுதிகள் என்னிடத்திலே எதுவும் கிடையாது, சாதனங்கள் எதுவும் என்னிடத்திலே இல்லை, அதே சமயத்திலே உன்னை தவிர எனக்கு வேறு கதியும் இல்லை, நீயே எனக்கு வழிகாட்ட வேண்டும், நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற இந்த விஷயம். இந்த விஷயத்தை முக்கியமாக கொண்டுதான் ஆண்டாள் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தையே அருளி செய்திருக்கின்றாள். ஏதோ நோன்பு என்கிறார் போலே அந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் தொடங்க பெற்றாலும் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் அவற்றை கண்ணனிடத்திலிருந்து பெறுவதற்காகத்தான் எல்லா கோபிகைகளையும் அவள் அழைத்து கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்றாள் என்பது போலேதான் முன் பாசுரங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆனால் 28வது பாசுரம், அந்த பாசுரத்திலே ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற பொழுது அந்த